இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹாலிடே தான் பிகாஸ் சம்மர். ஸோ சம்மரில் வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் தான் இருப்பீங்க. ஆனால் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கும். நம்ம வந்து சும்மா தான் இருப்போம். அப்படி இருந்துமே நம்மளுக்கு வந்து ரொம்ப டயர்டாகவே இருக்கும். ஸோ வந்து எனக்கும் இது மேலே இருந்திருக்கு. ஸோ நம்ம இதுக்கெலாம் என்ன காரணம்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம கூகுள் வந்து என்ன தான் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக சேனலை பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கெல்லாம் சில காரணம்னு சொல்லிட்டு கூகுள் வந்து நிறைய சொல்லிட்டு போகுது. நம்ம வந்து ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்ன சொல்லுதுன்னா, செக்கிங் யுவர் ஃபோன் ஆஃப்டர் வேக்கிங் அப். இது வந்து பண்ணக்கூடாதுன்னு கூகுள் சொல்லுது. ஆனால் வந்து இதுதான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து காலையிலே வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, ஏதாவது மெசேஜஸ்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு. நம்ம வந்து காலையிலே ஃபோன் எடுத்து பார்க்கும்போது ஏதாவது குட் நியூஸ்லாம் வந்துருந்தால் ஓகே. ஆனால் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு பேட் நியூஸ் அது மாதிரிலாம் ஏதாவது வந்துருந்துச்சுன்னு வைங்களேன், அந்த டே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மூட் ஸ்பாயில் ஆன மாதிரி ஒரு மாதிரி ஸ்லோவாகவே போயிட்டுருக்கும். அதனால் நம்ம வந்து காலையில் வந்து ஃபோனே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது. அதுவும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் உடனே வந்து ஃபோன் எடுத்து பார்க்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காலையிலே வந்து ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சோன்னு வைங்க, அப்படியே பெட்டில் உட்காந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்போம். ரீல்ஸ்லாம் பார்த்தோன்னா அப்படியே டைம் போகிறதே தெரியாது. ஒன்று அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் ஆயிரும். அப்படியே நீங்கள் உட்காந்து பார்த்துட்டே இருப்பீங்க. லீவில் தான் இருப்பீங்க. அப்படின்ட்டுமே சும்மா காலையிலே ப்ரெஷ் பண்ணாமல் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தால் ஒரு மாதிரி டயர்டாக தான் இருக்கும். காலையிலே எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தால் தான் கொஞ்சம் டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். அந்த ரீசனுக்காக தான் கூகுள் வந்து சொல்கிறான். செகண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஸ்கிப்பிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரீசனும் இது கூட கொஞ்சம் ஒத்து போய் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து லேட்டாக எழுந்திரிப்போம். ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் பார்த்துட்டே எழுந்துருவோம், ப்ரெஷ் கூட பண்ணாமல். ஸோ அப்படியே டைம் ஆயிரும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஆஃப்டர்நூன் தான் சாப்பிடுவோமே, பொறுமையாக ப்ரெஷ் பண்ணி காஃபி குடிச்சிட்டு. ஸோ வந்து இதுதான் பண்ணக்கூடாது. காலையிலே எழுந்திரிச்சு சாப்பிடணுமா. அதுவும் காலையிலே வந்து நம்ம எதுவும் ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஆயில் ஃபுட்டு, சிப்ஸு, அதுக்கப்புறம் சமோசா, இது மாதிரி ஆயில் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாதான். காலையில் எழுந்திரிச்சோன்னே நார்மலாக பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்றணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஸோ வந்து காலையில் வந்து சாப்பிடணும் டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், காலையிலே வந்து ஃபோன் பார்க்கக்கூடாது, பார்க்கலன்னா டயர்ட்னஸ் இருக்காதுன்னு சொல்லிச்சு. செகண்ட் வந்து காலையிலே சாப்பிட்ணுமா. நம்பர் 3 என்ன சொல்லுதுன்னா, ஓவர் திங்கிங். நம்ம வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு சும்மா ஏதாவது திங்க் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கூட நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் ஆகுமா. என்ன சொல்லுதுன்னா, ஓவர் திங்கிங் கான்ஸ்டன்ட் மென்டல் ஸ்ட்ரெஸ் ட்ரெயின்ஸ் யுவர் ஃபிசிக்கலி டூ. அதுக்கப்புறம் அவன் கீழே இன்னொன்று போட்டிருக்கான், அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம பிரெயின் வந்து ஏதோ மேரத்தான் ரேஸ் ஓடுற மாதிரி வந்து அதுக்கு வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா. அதனால் வந்து ஓவர் திங்க் வந்து பண்ணக்கூடாதான். நானும் இது மாதிரி திங்க் பண்ணி பார்த்துருக்கேன். லைட்டாக திங்க் பண்ணிகிட்டே நம்ம இருப்போம். ஸோ வந்து டைமும் போகும். ஆனால் நம்ம வந்து திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நம்மளுக்கு வந்து எதுவும் ஆக்டிவாகவும் இருக்காது. நம்ம அப்படியே படுத்து கிடந்து திங்க் பண்ணால் அப்படியே திங்க் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஏதாவது யோசிக்கிட்டே இருப்போம். நானும் இது மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன். ஃபோர்த்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நேரம் வந்து ஒரே இடத்துல உட்காரக்கூடாதான். லோ மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு லோ பிளட் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு லோ எனர்ஜி. ஸோ இப்படிலாம் சொல்லுது. கடைசியில் நம்மளை வந்து வீட்டிலே சும்மா இருக்காத வெளியே போயிட்டு ஏதாவது வேலை பார்க்க சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டுனா காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு சாப்பிட சொல்லிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓவர் திங்க் பண்ண வேணாம்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காதுன்னு சொல்லுது. லாஸ்ட்டில் பார்ப்போம் இவன் என்ன சொல்லி முடிக்கிறான்னு. நம்பர் 5 சேயிங் எஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி திங். இப்போ வந்து என்ன சொல்கிறான்னா, எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிட்டு அங்கே எங்கேயும் போயிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லுது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லிச்சு, ஒரே இடத்துல உட்காந்துருக்காத, திங்க் பண்ணாத, ஃபோன் பார்க்காத, இப்படிலாம் சொல்லிட்டு திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து எங்கேயாவது வெளியே போகாத அது மாதிரி தான் சொல்லுது. ஏன்னா சேயிங் எஸ் டு எவ்ரி திங்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது கேட்பாங்க வெளியே போகலாமான்னு. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், எஸ்ன்னு சொல்லிட்டு போவோம். ஸோ இவன் வந்து இப்படி சொல்கிறான், எஸ் சொல்லிட்டு போகாதீங்கன்றான். ஸோ இவன் என்ன சொல்கிறான்னா, வெளியும் போகாதீங்கன்றான். இவன் ஃபஸ்ட்டெல்லாம் வெளியே போகிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தான். இப்போ பார்த்தா வெளியே போகாதீங்கன்றான். ஸோ அவ்வளோதான் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்னெல்லாமோ ரீசன்லாம் சொல்கிறான். ஸோ இவன் என்ன பண்ணனே தெரியல. சரி, நம்ம வந்து இந்த லீவில் வந்து இவன் சொல்கிறது வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னான், காலையிலே வந்து எந்திரிச்சிட்டு ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு அதுவா. செகண்ட் வந்து என்ன சொன்னால், காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு சொன்னான். தேர்டு வந்து ஓவர் திங்க் பண்ணக்கூடாதுன்னு சொன்னான். ஃபோர்த்து வந்து ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்காதுன்னு சொன்னான். ஃபிஃப்த்து வந்து எல்லாருக்கிட்டையும் எஸ் சொல்லாத, அதாவது என்ன சொல்ல வரான்னா, வெளியே போகாதுன்னு சொல்ல வரான். ஃபிஃப்த்து எல்லார்ட்டையும் எஸ் சொல்லிட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்ல வரான். ஸோ இப்படிலாம் சொல்கிறான். ஸோ நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஏதாவது டயர்ட்னஸ் வந்துச்சு இவனுக்கு இருக்குது கூகுளுக்கு. அதுக்கப்புறம் நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சரியாகுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியாகலைன்னா கூகுளுக்கு இருக்குது அடுத்த வீடியோவில். பார்த்தீங்கன்னா இவன் என்ன சொல்ல வரானே புரியலை. ஸோ உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோக்கு வந்து லைக் போட்டுக்கோங்க. பாய்.